ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து அரோரா கதறி கதறி அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னா, சபரிக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இப்போ லைவ் போகும்போது தான் தெரியுது. அது வந்து எனக்கு நீ ஏன் பண்ண, அதை பண்ண எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அரோரா அப்படின்னு ஏதோ ஒன்று கத்திருக்கார் போல இருக்குது. கத்தனோன்னே இவங்க பயத்தில் கமருதீன் பின்னாடி ஒழிஞ்சிருக்காங்க. தேடிப்பாங்க பொழுது கமருதீன் பக்கத்தில் நான் சத்தியமாக அதை பார்க்கல. நான் அவங்க அதை சொல்லும்போது தான் நம்மளுக்கே தெரியுது. நீ எப்படி கத்துன தெரியுமா சபரி? அதாவது என்கிட்ட நீ ஆர்கியூ பண்ணான்னு ஆர்கியூ பண்ணுவேன், ஆனால் நீ கத்தி பேசுனா எனக்கு வந்துட்டு பயம் வந்துடும், எனக்கு ட்ராமா இருக்குது. நானே இப்போ கமருதி உனக்கு தெரியும்ல, கமருதி பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டேன் அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு ட்ராமா இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு பயம் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமருதி பின்னாடி தான் ஒழிவுங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது என்ன, அதை வந்து அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே வந்துட்டு சபரி எல்லோரும் அப்படியே வந்து அரவணைக்கிறாங்க. சே என்னடான்னு கமருதி அப்படியே கட்டி பிடிச்சி சே அழாதன்றாரு. நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில், ஏன் கமருதீன் நைட்டானா விஜய் பார்வதிட்ட போய் கட்டி பிடிச்சின்னு விளாண்டுருக்கீங்க, காலையில் ஆனால் அரோராவை கட்டி பிடிச்சி விளாண்டுட்டுருக்கீங்க, இனியா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து யார் வந்து எடுக்கணும்? அரோராவும் விஜய் பார்வதி இந்த டிசிஷன் எடுக்கணும். விஜய் பார்வதி கூட விட்டு ஒழிஞ்சுன்னு சொல்லிட்டு நேற்றே வந்து ஒரு சில முடிவுலாம் சொல்லி அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்த அரோரா போன்ற அட்டூழியங்கள் இருக்குது பாருங்க, இதில் வேறு வந்துட்டு யாராவது கத்தி பேசினா நமக்கு பயம் வந்துடுமா? நம்புக மக்களே. அப்போது ஞாபகம் இருக்குங்களா, ஒரு வாட்டி வியானா கூட சண்டை வந்து, ஏய் வியானா நீ பொய் சொன்னியேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஒரு விஷயத்தை கிளப்பியிருப்பாங்க. எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குன்னு அரோரா இந்த மாதிரி பேசுதுன்னு. அதுக்கப்புறம் சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுருப்பாங்க. இஷ்டத்துக்கு அடித்து விட்டுறது, கொளுத்தி போட்டுறது. அவங்க வந்து வருத்தப்பட்டு நான் அந்த மாதிரி சொன்னேன், நான் சொல்லு சொன்னதுக்கப்புறமா இல்லை நீ சொல்லலை. என்னென்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த டோப்பமைன் மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தி வருத்தப்படுத்த இது பண்ணும்போது அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களே, அந்த ஃபீலிங்கை இவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். இதை நம்ம சொல்லலை, ஆனால் அவங்களே சொல்கிறாங்க பெருமையாக. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேயே நான் பார்த்தீங்கன்னா திருடுவேன். அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதை நான் பார்ப்பேன். அப்புறம் சாயங்காலமாக திருப்பி கொடுத்துருவாங்களாம். ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு உள்ளே பார்க்கும்போது அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சான். திருப்பி கொடுக்குற திங்ஸ்லாம் எப்படி கால் முளைச்சி நடந்து வந்திருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் வந்து அவங்க அம்மா வந்துட்டு கூப்பிட்டு யாருக்குன்னு கொடுக்கல, காவாலை போய் தூக்கி போட்டாங்களாம். சூப்பர்ப்பா செம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்னத்த சொல்ல. ஆனால் அந்த எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் 50 நாள் முடிஞ்சிருக்கு. 50 நாள் இது வரைக்கும் இவங்களை வந்து நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் சொல்ல முடியுதா பார்த்தீங்களா? விஜய் பார்வதிக்கும் பின்னாடி அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு, பயங்கர வயலாக போய் அசிங்கப்பட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு விஜய் பார்வதி தவிர்த்து இந்த கண்டென்ட் கொடுக்குறதுலேருந்து கரெக்டாக பண்ணுறதுலேருந்து அதை இனிஷியேட் எடுக்கிறதுல வேறு யார் இருக்கா? விக்ரம் இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை சூப்பராக வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. மற்றபடி வேறு யார் இருக்கா? வேறு யாரையுமே சொல்ல முடியாது. அமித் கொஞ்சோண்டு பண்ணுறாரு, அவரும் ஃபுல்லாக இல்லை. பிரஜினி இப்போ தான் கொஞ்சோண்டு பண்ணியிருக்காரு சுத்தம். மற்றபடி வந்துட்டு அந்த கேரக்டருக்கு ஏற்ற விஷயங்கள் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னு கிடையாது. சபரி நம்ப முடியுமா? எஃப்ஜேவை நம்ப முடியுமா? கனி நம்ப முடியுமா? யாரையுமே நம்ப முடியல. அந்தளவுக்கு தான் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அரோராவை பாருங்கள், ஆடியன்ஸுன்னு சொல்லி பிக் பாஸும் கலாச்சாரு, விஜய் சேதுபதியும் கலாச்சாரு. 50 நாளுக்கு தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. இந்த வாரம் போவாங்களாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னடா இது, அடடடா. இந்த சீசன் இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான சீசன் நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அவங்களே அடிச்சுப்பாங்க பாவம். நம்மளாம் ஏதோ ஒன்று நினச்சி பண்ணோம். ஏன்னா அவங்களோட வியூஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வீடியோ போடும்போது அவ்வளோ வியூஸ் போகுது, அவங்க எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து வச்சா எல்லாருமே பார்ப்பாங்கன்ற மாதிரி ஒரு கேல்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பண்ணுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா பிக் பாஸை மரியாதை கொடுக்கறது கிடையாது, மதிக்கிறது கிடையாது. வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு சில பேரோட வேலையே வந்துட்டு அடுத்தவங்க கூடி கெடுக்கிறது, அடுத்தவங்கள்ட்ட சேர்ந்து சுற்றுறது, இதை தான் வேலையாக வச்சிட்ருக்காங்க. டாஸ்கில் ஏதாவது பண்ணுறாங்களா? அது சுத்தம் கிடையாது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அரோரா கண் கலங்கி அழும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.